Hello guys, welcome back to Naren Projects. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிடெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பைண்டான ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் ஹார்ட்வேர் பார்ட் இருக்குது, ஐஓடி பார்ட் இருக்குது, அதே மாதிரி பைத்தான் பேஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பார்ட் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்காக எம்சியூவாக வந்து நாங்கள் ESP32 யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைக்கு 12 வோல்ட் கொடுக்குறோம். 12 வோல்ட் வந்து 5 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக 2 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்மிங் டு சென்சார்ஸ் வந்து ECGக்காக 3282 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் GSR சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 way டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். பல்ஸுக்கு வந்து HW பல்ஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு வந்து இந்த ப்ராப் எந்தளவுக்கு ஹீட் ஆகுது, எந்தளவுக்கு டெம்பரேச்சர் வந்து இந்த ப்ராப் மேலே இருக்குன்றதை பொறுத்து டெம்பரேச்சர் வந்து அனலாக் வேல்யூவாக வந்து ESP32க்கு போகும். ESP32 வந்து எங்களோட டிஸ்பிளே ஆகும். ஸோ 25.93 இருக்குது. ஸோ அப்புறமாட்டி இது வந்து GSM மாடியூல். இந்த GSM மாடியூலோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஓடி பேஜ்லேருந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு வந்து ஒரு டிரெக்ஷன் வரும், அதாவது ஒரு வேல்யூவாக வரும். அந்த வேல்யூ எங்கேருந்து வருதுன்னா பைத்தான் டீம் கிட்டேருந்து ட்ரெயின் ஆகி வரும். ஸோ அந்த வேல்யூ எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எங்ககிட்ட, அதாவது ESP32 கிட்ட வருதோ, அந்த ESP32 வந்து SMS அனுப்ப சொல்லணும். ஸோ அந்த SMS அனுப்புறதுக்கான வேலை வந்து இது GSM மாடியூலோட இது. ஸோ அதுக்கடுத்து GSR சென்சார். GSR சென்சாரில் 2 ப்ராப் இருக்கும். இந்த 2 ப்ராப் எப்போ வந்து ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகுதோ, ஸோ இல்லை காண்டாக்ட் எப்போ காண்டாக்ட் ஆகுதோ அங்கே GSR வேல்யூ மாறும். ஸோ 880 இருக்குது. ஸோ இப்போ 1007 ரெஸ்பெக்டிவ் டு மாய்ஸ்சர், ஸ்கின் மேலே எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த GSR வேல்யூ மாறும். இப்போ நான் ப்ராப்ளம் கை எடுத்துட்டேன். ஸோ 0 ஆயிடுச்சு. இப்போ பல்ஸ் சென்சார் எடுத்துக்கிறேன். இது வந்து ஐஆரோட ரிசீவர். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம ஃபிங்கர் வைக்கும் போது உள்ளே அந்த IR சிக்னல் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகும்போது பல்ஸோட வேல்யூ வரும். இப்போ 120 காமிக்குது, ஸ்லோவாக வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ECG. ஸோ சேம் ஃபார் ECG 3 ப்ராப்ஸ் இருக்கும். 3 ப்ராப்ஸும் எப்போ ஸ்கின்னோட காண்டாக்ட் வருதோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலயமா ECG டிடெக்ட் ஆகும். ஸோ ECGக்கான அனலாக் வேல்யூஸ் வருது. 1736 காமிக்குது டிஸ்பிளேல. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஐஓடி பேஜுக்கும் புஷ் ஆகும். ஐஓடி பேஜில் டெம்பரேச்சர் 26.25 வருது. ஹார்ட் ரேட் லாஸ்ட்டாக காமிச்சா 120 வருது. GSR 0, ECG 0. ஏன்னா 2 ஃபிங்கரில் கான்ட்ராக்ட் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸும் நார்மலும் வந்து பைத்தான் கிட்டேருந்து வரும். பைத்தானோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நார்மல் சென்சார் டீட்டெயில்ஸு. இதில் வந்து மேலே நீங்கள் பார்த்தது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போய் ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 50 ஹிஸ்ட்ரிஸ் வந்து உள்ளே இருக்கும். 50 வேல்யூஸோட ஹிஸ்ட்ரி இருக்கும். கம்மிங் டு தி ஹோம் பேஜ் கீழே வந்து ECGக்கான கிராஃப் இருக்குது. கிராஃப் ஃபார்மேட்டில் ஐஓடியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் சைடு பார்ப்போம். இதான் நம்ம 2 மாடியூல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து PSS அசஸ்மெண்ட், இன்னொன்று வந்து ஐஓடி. இந்த PSS வந்து நம்ம கொஸ்டின் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரீட் ஆகும். Have you been upset because of something that happened unexpectedly? நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். நம்ம ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி 10 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். Question 2. In the last month, how often have you felt that you were unable to control the important things in your life? இது வந்து செகண்ட் மாடியூல் ஐஓடி பேஜ். இதில் வந்து நம்ம கிட்லேருந்து வர வேல்யூவை நம்ம கெட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ரெக்கார்ட் கொடுத்தோம்னா வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகும். டென் வேல்யூஸ் வந்து ரீட் ஆகும். ரீட் ஆன பிறகு ஐஓடி பேஜுக்கு வந்து இங்கே வேல்யூ சென்ட் ஆகும். இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு, நோ ஹார்ட் பேஷண்ட் இருக்கா. இங்கே ஐஓடி பேஜுக்கு வேல்யூ சென்ட் ஆகும். இதுதான் சாஃப்ட்வேர் பார்ட்டு. ஸோ கைஸ், என்னோட டீம்மேட்ஸ் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்,
இல்லை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும், கைடன்ஸ் வேணும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஆஃபீஸ் வந்து சென்னை டி நகர் அண்ட் வடபழனி 2 லொக்கேஷனில் இருக்குது. இன்கேஸ் யாருக்காவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாக்கின் பண்ணலாம். சென்னையில் இருக்கவங்க அதர் ஸ்டேட் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரூ ஆன்லைன் மோட் கூட நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். மேலே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.